நம்ம தமிழ்நாட்டில் +2 தேர்வுகள் முடிவுக்கு வருது. அடுத்ததாக பிள்ளைகளை மேல் படிப்பு படிக்க வைக்கணும். பொருளாதார சிக்கல் உள்ள பெற்றோர்களுக்கு உடனடியாக ஞாபகம் வருது நகையை அடமானம் வைக்கிறது அப்படிங்க. எப்பாடுபட்டாவது கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற நம்ம தமிழ் பண்பாட்டில் தமிழ் மக்களுடைய உணர்வுகளில் நகையை அடமானம் வைப்பதும் இரண்டரை கலந்ததா இருக்குது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆன்மீக ரீதியாக தடை செய்யப்பட்டு பெரும் பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட லௌகீக வாழ்க்கையில் இம்மையில பார்க்கும்போது இது பலன் அளிக்குமா அளிக்காதாங்கிறதையும் பார்த்துடலாம். பொதுவாக வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே மெல்ல மெல்ல சாகடிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஒரு உணர்ந்து கொண்ட விஷயம். இப்போ நம்ம நகையை அடமானம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது நம்ம எத்தனை கிராம் வைக்க வேண்டும், நமக்கு எவ்வளவு காசு தேவைப்படுதுங்கிற கால்குலேஷன் நம்ம பார்ப்போம். 8000 ரூபாய் மதிப்புனா 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு கடன் தரப்போறது இல்லை. 70 to 75% தருவாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு 50 கிராம் நகை நம்ம கொடுக்க போகும்போது 37 கிராம் நகைக்கான மதிப்பு தான் நமக்கு கடனாக கிடைக்கும். அது போக நிறைய ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கான சார்ஜஸ்லாம் கூட எடுக்கப்பட்டு ஒரு அமௌண்ட்டு ஃபைனலாக வரும். அது 35 கிராம் மதிப்புள்ள நகைக்கான தொகை வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இதற்கு மாதம் மாதம் வட்டி கட்டணும். அதற்கப்புறம் முழுமையாக எவ்வளவுதான் நீங்கள் வட்டி கட்டினாலும் நீங்கள் வாங்கின கடனாகத்தான் இருக்கும். நீங்கள் 1 வருடமோ 2 வருடமோ கழித்து அதை மீட்க முடியாமல் போனால் பலதரப்பட்ட சிக்கல்களுக்கு ஆளாவீங்க. இடையில நீங்கள் வட்டி கட்ட முடியாமல் போனால் அதற்கான சார்ஜஸ் மேலும் சார்ஜஸ் வரும். அதற்கு பதிலாக நகையை விற்றோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னைக்கு 50 கிராம் உள்ள ஒரு பொருளை விற்க ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 கிராம் அல்லது 35 கிராம் தான் அடமானம் வைத்தால் கிடைக்கும். அந்த மதிப்புக்கான தொகை தான் கிடைக்கும். நீங்கள் 35 கிராம் நகை அல்லது 50 கிராம் நகையும் விற்றுவிட்டு 15 கிராம் அல்லது ஒரு 12 கிராமுக்கான ஒரு நகையை வாங்கி ஏதோ நம்ம வீட்டில் ஒரு தங்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த அமௌண்ட் தேவையோ அல்லது நீங்கள் எந்த அமௌண்ட் அடமானம் வைத்தால் பெற முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த விற்பனை மூலமாகவும் பெற்றுக்கிறீங்க. போக மீதி ஒரு 25% அளவுக்கு உங்களுக்கு நகையும் புது நகையும் கிடைத்திரும். யாருக்கும் நீங்கள் பொறுப்புதாரி இல்லை, நிம்மதியாக அடுத்த வேலை சோத்தவங்களாம். கல்விக்காக நகையை விற்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. இது சமூகத்தில் கௌரவமாக யாருக்கும் பதில் சொல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கடன் அடமானமாகவும் இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கிட்ட இருக்கிற ஒரு பொருளை நம்ம விற்றோம், அந்த பொருளிலிருந்து பணத்தை பெற்றோம், நம்ம அதிலிருந்து நம்ம கல்வியை கற்றோம், நம்ம முன்னேற்றம் அடைந்தோம் அப்படிங்கிற லெவலில் இருக்கணுமே தவிர தயவு செய்து எச்சரிக்கையாக செயல்படுங்க. கல்விக்கான தேடுதல் இருக்கிற நேரம், இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பண தேவைகள் இருக்கலாம். பண தேவைகள் இருக்கும்போது பொருளை நகையை அடமானம் வைப்பதா அல்லது விற்று விடுவதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து செயல்படுங்க. நன்றி.